வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம போன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மே 31 முடிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். இன்றைக்கான தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 1 to 5 வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தட்டிடுங்க. தொடர்ந்து இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் அதில் தான் போடுவோம். ஸோ அந்த தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக தான் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறோம். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான தகவல்கள் பார்க்கலாம். ஜூன் 1 to 5 நடப்பு நிகழ்வுகள். முதல் கேள்வி, 2025ஆம் ஆண்டு 3வது லேவெண்டர் விழா எங்கு நடைபெற்றது? ஸோ நமக்கு 3வது லேவெண்டர் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா படேர்வா. ஸோ நமக்கு படேர்வா எங்கே இருக்குது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஸோ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இந்த விழா கொண்டாடப்படுது. லேவெண்டர் திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லேவெண்டர் திருவிழா எதுக்காக அப்படின்னா ஸோ அந்த லேவெண்டர் உற்பத்தி பண்ணுற அந்த விவசாயிகளுக்காக முன்னெடுக்கிற ஒரு விழா தான். ஸோ இது 3வது ஆண்டாக கொண்டாடப்படுது ஜம்மு காஷ்மீரில் படேர்வா அப்படிங்கிற இடத்துல. ஸோ இது யார் ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர், அதாவது சிஎஸ்ஐஆரும் IIIMமும். ஸோ சிஎஸ்ஐஆர் IIIMமும் சேர்ந்து தான் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு வணிகர்கள் வந்து வாங்கிறதும் விற்கிறதுக்கும் உண்டான ஒரு நிகழ்வு, ஒரு விழா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவோம். அதுவும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டகிரேட்டிவ் மெடிசன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வு, இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அரோமா மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே, சிஎஸ்ஐஆர் அரோமா மிஷன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த ரெண்டும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஒரு நிகழ்வு தான் வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு. இந்த லேவெண்டர் பூவிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், ஸோ அந்த நறுமண பொருட்கள், இது சம்மந்தமான விழா தான். ஸோ இது வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்புன்னு சொல்லலாம். ஸோ நமக்கு தேவை லேவெண்டர் விழா எங்கே நடந்தது அப்படிங்கிறது படேர்வாவில். ஸோ என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஞாபகத்தில் இருக்குங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறது. ஸோ இந்தியாவோட ஊதா புரட்சியை முன்னெடுத்து லேவெண்டர் சாகுபடி மூலமாக கிராமப்புற மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்பாட்டை முன்னிறுத்தி இந்த படேர்வாவில் பார்த்தீங்க அப்படின்னா லேவெண்டர் எண்ணெய் மற்றும் உலர்ந்தர் பூக்கள் மூலம் இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 10.5 கோடி வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லேவெண்டர் எண்ணெய் மூலியமாகவும் உலர்ந்த பூக்கள் மூலியமாகவும் அந்த விவசாயிகளுக்கு, படேர்வாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு 10.5 கோடி வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த விவசாய சாகுபடி மட்டும் பார்த்தீங்க, இந்த லேவெண்டர் பூக்கில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஸோ மொத்தம் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து இதில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த லேவெண்டர் பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 750+ ஹெக்டேரில் வந்து சாகுபடி பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு 3000+ குடும்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்பி அந்த ஏரியாவில் இருக்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக தான் இந்த லேவெண்டர் விழா. ஸோ லேவெண்டர் விழா அப்படிங்கிறதுக்கு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது 3வது வருடமாக கொண்டாடப்படுது. யார் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் அரோமா மிஷன் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு விழா. ஸோ இதுதான் லேவெண்டர் விழா. அடுத்த கொஸ்டின், 2025 ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸை யார் வென்றார்? ஸோ ஸ்பானிஷில் நடந்த F1 கார் பந்தயம். ஸோ இது யார் வென்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ இவர் தான் அந்த பட்டத்தை வென்றிருக்கிறாரு, ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ எங்கே நடந்தது அப்படின்னா ஸ்பெயினில் நடந்தது. ஸ்பெயினில் கேடலூனியா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஸோ சர்க்கியூட் டி பார்சிலோனா அப்படிங்கிற இடம் கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ வென்றவர் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. ஸோ என்ன அணிக்காக இவர் விளையாண்டார் அப்படின்னா மெக்லாரான். ஸோ மெக்லாரான் டிரைவர் இவர். ஸோ ஆஸ்கர் பியாஸ்ட்ரி மெக்லாரானோட டிரைவர், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இந்த ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. ஸோ இவரோட அணி துணை வீரராக யார் இருந்தாங்க அப்படின்னா லாண்டோ நோரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அணியோட துணை வீரராக இருந்திருக்காங்க. ஸோ இந்த 2025வது சீசனில் இந்த ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட இது 5வது வெற்றியாக பார்க்கப்படுது. ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோடது 2025 நடந்துட்டு இருக்கக்கூடிய கார் பந்தயத்தில் இது அவரோட 5வது வெற்றியாக பார்க்கப்படுது ஸ்பானிஷில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா
ஆஸ்கர் பியாஸ்ட்ரியோட 5வது வெற்றி இது இந்த சுற்றோட இந்த கார் பந்தயத்தில் 2025 நடந்துகிட்ருக்க கார் பந்தயத்தில். அடுத்த கொஸ்டின், 2025 போலந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ போலந்து நாட்டோட புதிய ஜனாதிபதி கரோல் நவ்ரோக்கி. ஸோ கரோல் நவ்ரோக்கி தான் பார்த்திங்கன்னா புதிய ஜனாதிபதியாக போலந்து நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர் பார்த்திங்கன்னா வரலாற்று ஆசிரியர், முன்னாள் குத்துச்சண்டை வீரர், தேசிய நினைவு நிறுவனத்தோட தலைவராக இருந்திருக்கிறாரு. ஸோ போலந்தில் ஸோ ஒரு 42 வயசு. ஸோ எந்த அணிக்காக நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா கன்சர்வேட்டிவ் அணிக்காக நின்று ஜெயிச்சிருக்காரு, புதிய ஜனாதிபதியாக ஆயிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி 2015 2013 வரைக்கும் போலந்தை யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்கன்னா சட்டம் மற்றும் நீதி கட்சி இங்கே ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2025 கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக இவர் கரோல் பார்த்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ எதிரணி வேட்பாளர் யார் அப்படின்னா இந்த ரஃபால். ஸோ இவரை தோற்கடிச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம், வாக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 50.89%, அவர் பார்த்தீங்கன்னா 49.11% தான். பயங்கர போட்டியாக இருந்திருக்கும் போல். ஸோ இந்த கிட்டத்தட்ட இந்த 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிறவங்க மாதிரி இந்த ஒரு 1% 1.5%க்குள்ளே இவர் அந்த வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முந்தைய ஜனாதிபதி போலந்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா ஆண்ட்ரேஜ் டுடா தான் வந்து இதுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து பதவி ஏற்பார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா நமக்கு ஜூன் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஸோ ஆக்கிரமிப்புனா இந்த போரில் நடக்கும் இல்லையா? ஸோ போர் பகுதிகளில் அங்கே பிடிச்சிட்டு போகிறாங்களா குழந்தைங்களா, அந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட வலியும் வேதனையும் அவங்களோட உணர்வு, அது பெண் குழந்தைங்களாக இருந்துட்டால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறது. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு நாள் தான். ஸோ நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படும் போது ஆக்கிரமிச்சிட்டு போகிறாங்க அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களை. ஸோ அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு விழிப்புணர்வு நாளாக தான் ஐக்கிய நாடுகள் சபை பார்த்திங்கன்னா இதை அறிவிச்சிருக்காங்க, சர்வதேச தினத்தை ஜூன் 4ஆம் தேதி. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா 1982 பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் இந்த மாதிரி ஒரு போர் நடந்தப்போ குழந்தைகளை ஆக்கிரமிப்பு பண்ணதுனால அந்த குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையால் அப்போ இருந்து நிறுவப்பட்டது தான் இந்த ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான சர்வதேச தினம். ஸோ 1982 இந்த பாலஸ்தீனத்துக்கும் லெபனானிலும், அதாவது பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அப்போது உருவாக்கப்பட்டது. ஸோ போர், ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறைகளால் பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி குழந்தைகளோட துன்பங்களை நினைவு கூறுறதுக்கும் அவர்களை பாதுகாக்கிறதுக்கான உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் ஆண்டுதோறும் ஜூன் 4ஆம் தேதி இந்த நாள் அனுசரிக்கப்படுது. ஸோ 2023 நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் நடக்குது இல்லையா, அங்கே குழந்தைகள் மீதான கடுமையான மீறல்கள் வந்து 35% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2023 நிலவரப்படி போர் நடக்கிற இடங்களில் குழந்தைகள் மீதான கடுமையான மீறல்கள் 35% அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 32,990 சம்பவங்கள் சரிபார்க்கப்பட்டு இந்த 35% அதிகரிக்கிறதா அவர் சொல்லியிருக்காங்க, நமக்கு ஐநால அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், பாதுகாப்பு எஸ்டேட்ஸ் இயக்குனர் ஜெனரலாக 2025 யார் நியமிக்கப்பட்டார்? ஸோ பாதுகாப்பு எஸ்டேட்ஸ் இயக்குனர் ஜெனரல் DGDE. ஸோ DGDEயோட ஜெனரலாக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சைலேந்திர நாத் குப்தா தான் வந்து புதிய இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ DGDE அப்படிங்கிறது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் எஸ்டேட். ஸோ இந்த இராணுவங்களுக்காக கொடுக்கப்படுற நிலங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை சர்வே பண்ணுறதுக்காக ஒரு இயக்குனர். ஸோ இவர் சைலேந்திரநாத் குப்தா. ஸோ இவரோட பதவி பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு நிலங்கள் இயக்குனர் ஜெனரல்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லும் போது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவர் ஜூன் 1ஆம் தேதி வந்து இந்த பொறுப்பேற்றிருக்கார் இந்த பதவியில். சைலேந்திரநாத் குப்தா பார்த்தீங்க அப்படின்னா 1990ஆவது ஆண்டு IDES அதிகாரியாக இருந்தவர். IDESனா இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ். IDES அதிகாரியாக இருந்தவர் 1990s. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ வந்து டிஜிடியோட இயக்குனராக வந்திருக்காரு. ஸோ ஐடிஇஎஸ் அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்டதுனால குறிப்பாக இராணுவ நிலம் கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தில் பணியாற்றிருக்கிறதுனால இவர் இந்த பதவிக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிஜிடியோட பணி அப்படிங்கிறது நமக்கு இந்திய இராணுவம், கடற்படை, விமானப்படை போன்றவற்றில் பயன்படுத்தக்கூடிய பாதுகாப்பு நிலங்கள் இருக்கு இல்லையா, டிஃபென்ஸோட லேண்ட்ஸு, அது பார்த்திங்க அப்படின்னா சுமார் 18 லட்சம் ஏக்கர் இருக்கான். ஸோ 18 லட்சம் ஏக்கரை நிலங்களை பாதுகாக்கிறது, நிர்வாகம் பண்ணுறது, பராமரிக்கிறது, சட்ட ரீதியாக பயன்படுத்துறது, ஸோ அவற்றை மேற்பார்வை செய்கிற முக்கியமான அதிகாரி தான் இந்த டிஜிடி அதிகாரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த தகவல், அடுத்த கொஸ்டின். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உலக சுற்றுச்சூழல் தினம் நமக்கு ஜூன் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஸோ எப்போ இருந்து இதை கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னா நமக்கு 1972 ஐநா சபையால் ஸ்டாக்ஹோம் மாநாட்டோட பின்னணியில் இது தொடங்கப்பட்டது. ஸோ துவக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1972 ஐநாவால் இது தொடங்கப்பட்டது. ஸ்டாக்ஹோம் மாநாட்டோட பின்னணியில் இது தொடங்கப்பட்டது. ஸோ முதல் கொண்டாட்டம் நமக்கு 1973 கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ நமக்கு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 1974 இருந்தது. பட் நம்ம நெட்டில் செக் பண்ணும்போது 1973 தான் இருக்குது. ஸோ இதை கவனிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் துவங்கப்பட்டது 1972 ஐநாவால். ஸோ முதல் கொண்டாட்டம் 1973 தான் கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ ஐநா பார்த்தீங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ இதில் மொத்தம் 150 நாடுகள் இருக்குது. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மாசுபாட்டை முறியடிக்க. ஸோ பிளாஸ்டிக் மாசுபாட்டை முறியடிக்க, அதாவது புட்டிங் அண்ட் எண்ட் டு பிளாஸ்டிக், அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். ஸோ பிளாஸ்டிக் மாசுபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைப்பது, இதுதான் தமிழில் நமக்கு பிளாஸ்டிக் மாசுபாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைப்பது. ஸோ இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடு வந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுறாங்க. இந்த 2025 உலக சுற்றுச்சூழல் தினத்தை நடத்தும் நாடு பார்த்தீங்க அப்படின்னா கொரியா குடியரசு தான் இந்த ஆண்டுக்கான இதை நடத்துகிறாங்க. ஸோ உலகில் மிக அவசரமான சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள் ஒன்றாக பிளாஸ்டிக் மாசுபாடு தான் இப்போ மாறி இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 400 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்படுது. இதுவரை உற்பத்தி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகள்லேயே 9% மட்டும்தான் நமக்கு மறுசுழற்சி செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது அப்படின்னா ஒரு 500 ஆண்டுகள் வரையும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுறோம், பட் அதை அழிக்கணும் அப்படின்னா 500 ஆண்டுகள் வரைக்கும் ஆகும். ஸோ இது வரைக்குமே 9% மட்டும்தான் மறுசுழற்சி செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு 400 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் உற்பத்தி செய்யப்படுது. ஸோ பிளாஸ்டிக் இதனால் நமக்கு நீர், நிலம் எல்லாமே மாசுபடுது. ஸோ அதுக்கான சுற்றுச்சூழல் தினம் தான் இது. ஸோ பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும் முற்றிலும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பிளாஸ்டிக் மாசுபாடுனால கடல்வாழ் உயிரினங்கள், மண் ஆரோக்கியம், உணவு சங்கிலிகள் மற்றும் காலநிலை மாற்றத்தை கூட இது வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அடுத்தது தேங்காய் எண்ணெய் நகரம் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு தான். ஸோ ஈரோடு சைடில் நிறைய தென்னை மரம்லாம் இருக்குது, நிறையா தேங்காய் உற்பத்தி ஆகுது. அது வந்து நவீன முறையிலையும் பாரம்பரிய முறையிலையும் அரைச்சி அந்த எண்ணெய் எடுக்கிற விஷயங்கள்லாம் இந்த பக்கம் தான் நிறைய, ஈரோடு சைடில் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ தேங்காய் எண்ணெய் நகரம் அப்படின்னு சொல்லி எந்த மாவட்டம் அழைக்கப்படுதுன்னா ஈரோடு மாவட்டம் தான். ஸோ தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஈரோடு மாவட்டத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நகரம்னு சொல்லுவோம். ஸோ தேங்காய் எண்ணெய் தொழிலில் ஈரோடு தான் முக்கிய பங்கு வகிக்கிறதா பார்க்குறோம். ஸோ அதிக உற்பத்தி செய்கிறதும் மற்றும் விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் ஒன்றாக இந்த ஈரோடு தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஊத்துக்குளி போன்ற பகுதிகளில் உள்ள மண், அதாவது அந்த கால சூழ்நிலை, வானிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரங்களை வளர்க்குறதுக்கு ஏற்றதாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ அதனால தான் ஈரோடு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நகரம்னு சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதிக எண்ணிக்கையிலான தேங்காய்கள் வளர்கிறது இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பல எண்ணெய் ஆலைகள் இருக்குது. தேங்காய்களை பிழிந்து தூய்மையான இயற்கை எண்ணெய் தயாரிக்கும் பல பாரம்பரிய மற்றும் நவீன எண்ணெய் ஆலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடு அதிகமாக இருக்குது. ஈரோட பெரிய சந்தை இருக்குது. தென்னிந்தியாவோட பல பகுதிகளுக்கு தேங்காய் எண்ணெய் சப்ளை செய்யப்படும் ஒரு பெரிய தேங்காய் எண்ணெய் சந்தையே ஈரோட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே உற்பத்தி, சப்ளை பண்ணுறது எல்லாமே இங்கே அதிகமாக இருக்கிறதுனால இது ஈரோடு மாவட்டத்தை தேங்காய் எண்ணெய் நகரம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இந்தியாவின் நகர்ப்புற மாற்றத்திற்காக ஏடிபி எத்தனை பில்லியன் முதலீட்டை அறிவித்துள்ளது? ஸோ இந்தியாவோட நகர்ப்புற மாற்றத்துக்காக ஏடிபி பார்த்திங்க அப்படின்னா 10 பில்லியன் முதலீட்டை அறிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு 10 மில்லியன் அறிவிச்சிருக்காங்க. அதுவே பாகிஸ்தானுக்கு நம்ம வேண்டான்னு சொல்ல 6852 கோடி வந்து இதே ஏடிபி வந்து அவங்களுக்கு கொடுக்கறதா ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அதை வாங்கினாலும் வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏடிபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஆசிய வளர்ச்சி வங்கின்னு சொல்லுவோம். ஆசியா வளர்ச்சி வங்கியை தான் ஏடிபின்னு சொல்லுவோம். ஸோ யார் நமக்கு அறிவித்தாங்க இதை அப்படின்னா, நம்ம பிரதமர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார் ஏடிபி தலைவர் வந்து. ஸோ மசாடோ காண்டா அவர் தான் ஏடிபியோட தலைவர், ஆசிய வளர்ச்சி வங்கியோட தலைவர். ஸோ அவர் பிரதமரை வந்து புதுடில்லியில் மீட் பண்ணி பேசும்போது நம்மளோட நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டத்துக்காக 10 பில்லியன் வந்து கொடுக்கறதா சொல்லி அவர் ஒப்புதல் சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா 10 பில்லியன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நமக்கு வந்து கொடுப்பாங்க. 10 பில்லியன் அப்படிங்கும்போது சுமார் 85,560 கோடி. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 85,560 கோடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏடிபி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நகர்ப்புற உள்கட்டமைப்பு திட்டத்துக்காக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது அப்படின்னா மெட்ரோ ரயில், இந்த ரீஜனல் ரேபிட் டிரான்சிஸ்ட், நகர சாலை, குடிநீர் திட்டங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். ஸோ நம்ம விக்சித் பாரத்லையா 2047 இலக்கு அடையணும் இல்லையா, அப்போ அந்தளவுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் நம்ம வாங்கி டெவலப் பண்ண போகிறோம். இதுக்காக தான் அவங்க நமக்கு ஏடிபி கொடுக்குறாங்க, ஆசிய வளர்ச்சி வங்கி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2024-25 நிதியாண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி எத்தனை ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்தது? ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 353 நிறுவனங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ 353 இத்தனை நிறுவனங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிறுவனங்களுக்கு மொத்தமாக 54.78 கோடி அபராதங்களை விதிச்சிருக்காங்க. இந்த 353 நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 54.78 கோடிக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு. அதாவது இந்த அபராதங்கள் வந்து சைபர் பாதுகாப்பு, அந்த பேங்க் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் பாதுகாப்பை ஒழுங்காக பண்ணிக்கல, சொத்து வகைப்பாடை ஒழுங்காக பண்ணிக்கல, அந்த நாமினிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கல, ஒரு கேவைசி விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கல, அந்த மாதிரி விஷயங்கள். அந்த நாம் ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா ஆர்பிஐயோட ரூல்ஸுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாதனால, அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாதனால கிட்டத்தட்ட ஒரு 353 ஒழுங்குமுறை நிறுவனங்களுக்கு 54.78 கோடி அபராதங்களை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பால் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உலக பால் தினம் நமக்கு ஜூன் 1ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டைரி தீம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் லெட்ஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டைரி. கருப்பொருள் பால் பொருட்களின் சக்தியை கொண்டாடுவோம் நமக்கு தமிழில். ஸோ உலக பால் தினம் முதல் முறையாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2001 நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ உலக பால் தினத்தை ஏற்பாடு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAOன்னு சொல்லுவோம். இவங்க தான் அதை ஏற்பாடு பண்ணது, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர் நாடு யார்? நம்ம இந்தியா தான். ஸோ பல ஆண்டுகளாகவே நம்ம வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாகவே வந்து நம்ம உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர் நாடாக இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்தியாவோட பால் உற்பத்திக்கு புரட்சிக்கு பிதா அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா கேரளாவை சேர்ந்த வெர்கீஸ் குரியன். ஸோ அவரோட ஐடியாவில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ கேரளாவை சேர்ந்த வெர்கீஸ் குரியன் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பால் உற்பத்தி புரட்சிக்கு பிதான்னு சொல்லக்கூடியவர். ஸோ இந்தியாவின் பால் உற்பத்தியை உயர்த்த உருவாக்கப்பட்ட முக்கிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் டைரி பிளான் இருக்குது, ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த தேதியில் கொண்டாடுறதுனால இதை ஒரு இதாக சொல்லிகிட்ருக்கேன். நேஷ்னல் டைரி பிளானும் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷனுக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மத்திய அரசோடது இதெல்லாமே, ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், நேஷ்னல் டைரி பிளான் இதெல்லாமே மத்திய அரசோட திட்டங்கள். ஸோ உலகளாவிய பெற்றோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ பெற்றோருக்கான தினம் ஜூன் 1. ஸோ ஜூன் 1 தான் உலகளாவிய
பெற்றோர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தீம் பார்த்திங்க அப்படின்னா ரைசிங் பேரண்ட்ஸ், கருப்பொருள் பெற்றோரை வளர்ப்பது அப்படிங்கிறது தான். ஸோ உலகளாவிய பெற்றோர் தினத்தோட பின்னணி அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது 1989 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் 1989 ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1994 அந்த ஆண்டை பார்த்திங்கன்னா சர்வதேச குடும்ப ஆண்டாக அறிவித்தாங்க. ஸோ 1989 ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டு வரப்பட்டு 1994 ஆண்டில் சர்வதேச குடும்ப ஆண்டாக அறிவித்தாங்க. அப்புறமா தான் 1993 மே 15 பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச குடும்ப தினமாக அறிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு செப்டம்பர் 17, 2012 தான் ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 1 உலகளாவிய பெற்றோர் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நாள் வரதுக்கான காரணம் இதுதான். ஸோ குழந்தைகளை வளர்க்கறதுலையும் பாதுகாக்கிறதுலையும் பெற்றோரோட முக்கிய பங்கு அங்கீகரிப்பதற்காக தான் இந்த நாள் அமைக்கப்படுறது. ஸோ பெற்றோர் வளர்த்துறதும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பெற்றோர் சொல்படி கேட்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ பெரியவங்களோட பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பான இதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி குழந்தைகள் வளர்ந்ததுக்கப்புறமா அவங்கள பாதுகாக்கிறது அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. அதனால் கொண்டை முதியோர் இல்லத்தில் கொடுத்துட்றோம், அவங்கள விட்டுறோம். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாளாக தான் இந்த நாள் கொண்டாடப்படுது பெற்றோர் தினமாக. ஸோ செப்டம்பர் 17, 2012 அன்றைக்கி ஐக்கிய நாடுகள் சபை ஜூன் 1 உலகளாவிய பெற்றோர் தினமாக அறிவிச்சிருக்காங்க. முதல்ல குடும்ப தினமாக இருந்தது 1993, மே 15 குடும்ப தினமாக இருந்தது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஜூன் 1 கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், உலக பவளப்பாறை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உலக பவளப்பாறை தினம் அப்படிங்கிறது நமக்கு ஜூன் 1 ஒரே நிமிஷம் ஜூன் 1 உலக பவளப்பாறை தினம், ரீஃப் அவேர்னஸ் டேன்னு சொல்லுவோம். ஸோ 2019 உலகளவில் கொண்டாடப்பட்டுருக்குது. ஸோ பவளப்பாறைகளோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறது. இந்த கடலில் இருக்கு இல்லையா, அந்த பவளப்பாறைகள் சொல்லுவோம், கடலுக்குள்ளே இருக்கிறது. ஸோ கடலோட உயிராகவே அது பார்க்கப்படுது பவளப்பாறைகள் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மீன்கள் சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயங்கள் தான் அந்த இது. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு, சுற்றுலா மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு இது பார்த்திங்க, இந்த பவளப்பாறைகள் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் அவசியமானது. ஸோ அது காலப்போக்கில் அழிஞ்சிட்ருக்கிறதுனால, ஏன் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் மாற்றம், பிளாஸ்டிக் மாசுபாடு, வெப்பநிலை உயர்வு காரணமாக இந்த பவளப்பாறைகள்லாம் அழிஞ்சிட்டு வருது. ஸோ அதுக்கான விழிப்புணர்வு நாளாக தான் வேர்ல்டு ரீஃப் அவேர்னஸ் டே பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 1 கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ 2019 இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஸோ உலக அளவில் கடலில் இருக்கிற கடல் பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, தெலுங்கானா உருவாக்க தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ தெலுங்கானா உருவாக்க தினம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜூன் 2 ஸோ ஜூன் 2 தான் அனுசரிக்கிறோம். 2025 ஆண்டில் கொண்டாடுறது பார்த்திங்கன்னா 11வது ஆண்டாக கொண்டாடப்படுது. 2014 தான் இது தெலுங்கானா தனி மாநிலமாக பிரச்சனை பண்ணி தனியாக பிரிஞ்சாங்க. அது ஆல்ரெடி ஹைதராபாத் நிஜாம் காலத்தில் தெலுங்கானா அதுக்கு கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஒன்று சேர்த்தாங்க ஆந்திராவோட. ஸோ மறுபடியும் ஆந்திரா மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இடஒதுக்கீடு, இந்த கவர்மெண்ட் வேலை, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது அவங்களுக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி மறுபடியும் போராட்டம் பண்ணி ஒரு வழியாக 2014 ஜூன் 2 பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவிலேருந்து பிரிஞ்சு தெலுங்கானாவாக வந்துருச்சு. ரேவந்த் ரெட்டி தான் இப்போ முதல்வராக இருக்கார், நமக்கு தெரியும். ஸோ தெலுங்கானாவோட தலைநகரம் நமக்கு என்ன? ஹைதராபாத். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட 29வது மாநிலமாக தெலுங்கானா உருவாக்கப்பட்டிருக்கு. குட்டி மாநிலம்தான். ஸோ 29வது மாநிலமாக தெலுங்கானா உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ எப்போ அப்படின்னா 2014 ஜூன் 2. ஸோ இப்போ கொண்டாடுறது 11வது ஆண்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச பாலியல் தொழிலாளர்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ பாலியல் இன்டர்னல் செக்ஸ் ஒர்க்கர் டே ஜூன் 2. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது 50வது ஆண்டு வருடத்தை நினைவு கூர்றது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தீம் பார்த்தீங்க அப்படின்னா 50 years ஆஃப் ரெசிடென்ஸ்ன்னு சொல்லுவோம். கருப்பொருள் 50 வருட எதிர்ப்பு. ஸோ இந்த தொழிலில் இருக்கிறவங்க இந்த தொழிலுக்கு வேணும்னே போயிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காகவும் அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வேலைக்குள்ளே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு விழிப்புணர்வு நாள் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லை, நமக்கு ஜூன் 2022 இந்த நாளில்
பாலியல் தொழிலாளர்களோட நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு மற்ற தொழிலாளர்கள் போலவே கண்ணியத்துடன் நடத்தப்படணும்னு சொல்லி அவர்கள் மீது எந்த விதமான துன்புறுத்தலோ குற்றவியல் நடவடிக்கைகளோ எடுக்கப்படாதுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க? நான் இல்லைங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஜூன் 2022. ஸோ மற்ற தொழில் மாதிரியே இந்த தொழிலும் வந்து ஒரு இதாக பார்க்கணும், கண்ணியமாக பார்க்கணும். அதாவது தொழிலை கண்ணியமாக பார்க்க சொல்ல அங்கே இருக்கிறவங்களும் கண்ணியமாக பார்க்க சொல்கிறாங்க. இந்த நார்மல் பீப்புள்ஸ் மாதிரியும் அவங்களையும் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதாவது சட்டப்பிரிவு 21 அடிப்படை உரிமை இருக்கு இல்லையா? ஸோ அதன்படி சட்டப்பிரிவு 21 நமக்கு மக்கள் அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா? அதன்படி வந்து அவங்களுக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு ஜூன் 2022. ஸோ இந்த நாள் பார்த்திங்கன்னா 50 வருஷம் ஆயிடுச்சு இதை கொண்டாட ஆரம்பித்து, இந்த அனுசரிக்க ஆரம்பித்து, கொண்டாட்டல அனுசரிக்க ஆரம்பித்து 50 வருடம் ஆயிடுச்சு. 1975 ஆரம்பித்தது. ஸோ பார்த்திங்கன்னா 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நினைவு கூற கருப்பொருள் தான் 50 வருட எதிர்ப்பு. நெக்ஸ்ட்டு, அமெரிக்க இந்திய குடிமக்களாகும் நாள் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஜூன் 2 தான் இதுவும். ஸோ ஜூன் 2 தான் அமெரிக்க இந்திய குடிமக்களாகும் நாள் அனுசரிக்கப்படுது. ஸோ இது எதன் அடிப்படையில் இந்த நாள் அனுசரிக்கப்படுதுன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1924 இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1924 படி தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது ஜூன் 2ஆம் தேதி. ஸோ இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் அமெரிக்காவில் வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் போட்ட கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு புக்கே போடலாம். ஸோ இன்னமும் அவர் கண்டிஷன் போடுறது குறைஞ்ச பாடு ஒன்றும் இல்லை. ஜனவரி 20ஆம் தேதியும் என்னமோ பதவிக்கு வந்தார் மனுஷன், வந்து போட்டு தாக்குறாரு ஒவ்வொன்றா. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா நாளுக்கு ஒரு கதை வந்துட்டுருக்கு அவர்கிட்ட இருந்து. ஸோ அதன் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சாத்தியம் இல்லை பிறப்பின் அடிப்படையில் இந்திய அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறது. ஸோ முன்னே இருந்தது, அதனால் நம்ம அதன் அடிப்படையில் இந்த நாள் அனுசரிக்கிறோம். ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1924 அடிப்படையில் தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுது ஜூன் 2ஆம் தேதி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற இந்திய பழங்குடியினரோட வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் நினைவுபடுத்தக்கூடிய நாள். ஸோ அமெரிக்காவின் கலாச்சாரத்துக்கு இந்திய பழங்குடியினரோட பங்களிப்பு, அவர்களோட நீண்டகால பாரம்பரியத்தை இந்த நாள் அனுசரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கேர்ஸ் 2.0 என்பது எந்த துறைக்கான டிஜிட்டல் தளமாகும்? ஸோ நிலக்கரி, கேர்ஸ்னு நம்ம மருத்துவம்னு நினச்சிக்கக்கூடாது. ஸோ நிலக்கரி. ஸோ எந்த துறைக்கான டிஜிட்டல் தளம் அப்படின்னா ஒரு போர்ட்டல், டிஜிட்டல் போர்ட்டல் தான் இது, நிலக்கரிக்கானது. நிலக்கரி தொழிலாளர்களுக்காக ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் CMPFOன்னு சொல்லுவோம். டிஜிட்டல் போர்ட்டலோட பேர் CMPFO. இதுதான் அந்த டிஜிட்டல் போர்ட்டலோட பேர். கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் யார் தொடங்கினாங்க அப்படின்னா மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் G. கிஷன் ரெட்டி தான் இது தொடங்கியிருக்காங்க. ஸோ CDAC சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அதுதான் இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த இதை வந்து CMPFO இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா CDAC சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸ்டேட் பேங்கோட சேர்த்து இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நிலக்கரி தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதி, அதோட நேரடி பயன்கள், அதை துல்லியமாக கண்காணிக்கிறதுக்கான போர்ட்டல் தான் இந்த டிஜிட்டல் முறையில் வழங்குறதுக்கான போர்ட்டல் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. CMPFO நோட் பண்ணிக்கோங்க. CMPFO அப்படிங்கிறது கோல் மைன்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். கேர்ஸ் 2.0 அப்படிங்கிறது நிலக்கரி தொழிலாளர்களுக்கான ஒரு டிஜிட்டல் போர்ட்டல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு, துருவா கொள்கையை எந்த துறை வெளியிட்டது? ஸோ துருவா கொள்கை பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சல் துறை, தபால் துறை தான் வெளியிட்டிருக்காங்க துருவா அப்படிங்கிறது. அப்படின்னா நமக்கு என்ன? ஸோ இந்திய அரசு அஞ்சல் துறை வெளியிட்ட ஒரு புதிய திட்டம் தான் இந்த துருவா. ஸோ இதன் மூலயமா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கடைக்கும் கண்காணிக்கப்பட வேண்டிய இடத்திற்கும் ஒரு புதிய டிஜிட்டல் முகவரி, டிஜிட்டல் அட்ரஸ், ஆதார் கார்டு மாதிரி நம்ம அட்ரஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டில் இதை இணைக்கிறதுக்காக ஸோ டிஜிட்டல் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ இதன் மூலயமா ஒவ்வொரு வீட்டுக்கும் கடைக்கும் கண்காணிக்கப்பட வேண்டிய இடத்திற்கும் ஒரு புதிய முகவரியை கொடுக்கறது தான் இந்த துருவா கொள்கை அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஏன் இந்த திட்டம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பின்கோடு இல்லைனா அந்த ஸ்ட்ரீட்டோட நேமு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பஸ் ஸ்டாண்டு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம். இப்படி சொல்லி இருந்தாலும் பல சமயங்களில் குழப்பம் வரும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது நமக்கு கொடுக்க வராங்க, இல்லை இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொடுக்க வரும்போது குழப்பம் வருது. ஸோ அதனால் ஒரு சரியான ஒரே மாதிரியான ஜிபிஎஸ் அடிப்படையிலான முகவரி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த துருவா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க தபால் துறை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவைகளை விரைவாக வழங்குறதுக்கும் அது துல்லியமாக கிடைக்கிறதுக்கும், அதாவது போஸ்ட் ஆகட்டும், கொரியர் ஆகட்டும், காமர்ஸ் ஆகட்டும், ஒரு வேளை ஆம்புலன்ஸை கூப்பிட்றோம், இல்லை போலீஸோட அவசர தேவைகள் வருது, இல்லை பட்டா இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டு நம்பரோட பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக நகராட்சி திட்டங்கள் துல்லியமாக செயல்படுறதுக்காக தான் இந்த துருவா கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க நம்ம தபால் துறை. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கார் பின்னாடி ஒரு நேம் போர்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குன்னு இருக்க போகுது. நம்ம அட்ரஸ் டிஜிட்டல் முறையிலே சொல்லும்போது நமக்கு இந்த காருக்கு பின்னாடி ஒரு நேம் TN 34B அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த டிஜிட்டல் அட்ரஸுங்கிறது இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஸோ அதை கொண்டு வந்து துருவா அப்படிங்கிறது கொள்கை இதுதான். ஸோ யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தபால் துறை தான் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெற உள்ளது? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2026 ஸ்டார்ட் பண்ணி 2027 ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 2026 2027 ரெண்டு கட்டமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின். ஸோ இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெற உள்ளதுன்னா 2026 ஒன்று 2027 ஒன்று ரெண்டு கட்டமாக எடுக்க போகிறாங்க. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த டைம் மக்கள் தொகையை ஜாதிவாரியோடு சேர்த்து எடுக்கிறதுக்காக ஒப்புதல் மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ எடுக்கிறது நமக்கு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. கடைசியாக எப்போ எடுத்தோம்? நாம் 2011 எடுத்தோம். 15வது மக்கள் தொகை எப்போ நடந்தது? 2011 நடந்தது. ஸோ 10 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்க வேண்டியது. 2021 கொரோனா. ஸோ அதனால் நம்மளால் ஒழுங்காக பார்க்க முடியல மக்கள் தொகையை. ஸோ இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்துறதுக்காக முடிவு செஞ்சுருக்காங்க. அதுவும் 2 கட்டமாக. அதுக்காக தான் இப்போ பார்க்குறோம். ஸோ முதல் கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பனி பிரதேசங்களில் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக், ஜம்மு காஷ்மீர்லாம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் 1 தொடங்க போகிறாங்க முதல் கட்டமாக. ரெண்டாவது கட்டமாக பார்த்திங்கன்னா நாட்டில் இருக்கிற பிற பகுதிகளில் தொடங்குவாங்க. 2027 மார்ச் 1 தொடங்க போகிறாங்க. இதில் மட்டும் நமக்கு கணக்கெடுப்புக்காக மட்டும் 30 லட்சத்துக்கும் அதிகமான கணக்கெடுப்பாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா மேற்பார்வையாளர்கள் இதில் வேலை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. 30 லட்சத்துக்கும் மேலே. ஸோ அப்போ எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 13,000 கோடிக்கு மேலே இதுக்கு செலவாகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது எப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1948 சட்டம் பிரிவு 3 கீழ் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் என்ன நமக்கு? 1948. ஸோ 47 சுதந்திரம் கிடச்சிது. ஸோ 48 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதன் பிரிவு 3 கீழே இந்த அறிவிப்பு கொண்டு வரப்பட்டிருக்கு நமக்கு. நெக்ஸ்ட்டு, 2025 ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் குறைவாக உள்ள முதல் மாநிலம் எது? ஸோ குறைவாக உள்ள முதல் மாநிலம் பார்த்திங்கன்னா சிக்கிம் தான். ஸோ அப்படியே அடுத்தடுத்து மிசோரம், இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து அப்படியே அடுத்தடுத்து இருக்குது. 2வது 3வது 4வது பிளேஸில். தமிழ்நாடு 10th பிளேஸில் இருக்குது. ஸோ பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் குறைவாக உள்ள முதல் மாநிலம் சிக்கிம் தான். நாம் தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்கோம். ஸோ பெண்களோட பாதுகாப்பிற்காக அவர்களோட பன்முக அணுகுமுறை, ஸோ பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். இந்த 10வது இடத்துல அது இருக்கிறதுக்கான காரணம் பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டங்கள், அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், வலுவான நகர்ப்புற பாதுகாப்பு உத்திகள். ஸோ இதன் மூலயமா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதம் குறைவாக இருக்கிறதாக தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்குது. ஸோ சிக்கிம், மிசோரம், இமாச்சல பிரதேசம், நாகாலாந்தெல்லாம் தொடர்ந்து 1, 2, 3, 4 இருக்குது. கேரளா 5, உத்தரகாண்ட் 6, மேகாலயா 7, அருணாச்சலம் 8, கோவா 9வது இடத்துல இருக்காங்க. இந்த 2025க்கான ரிப்போர்ட்டில் இது சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 ஆண்டு WTO மீன்வள மானிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட 101வது நாடு எது? ஸோ மீன்வள மானிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட 101வது நாடு நிகரகுவா. ஸோ நிகரகுவா தான் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா நிகரகுவா
ஸோ WTO அப்படின்னா நமக்கு என்ன, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் நிகரகுவா அப்படிங்கிற இதை வந்து ஒப்பந்தத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க 101வது நாடாக. ஸோ மீன்வள மானிய ஒப்பந்தத்தை 101வது நாடான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. எதுக்காக அப்படின்னா இந்த கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதற்கான உலக முயற்சிக்கு முக்கிய முன்னேற்றமாக இந்த ஒப்பந்தங்களில் பார்க்கப்படுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மீன்வள மானிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது உலகில் இருக்கிற பல நாடுகள், அதாவது நமக்கு மீன் பிடிக்கிறதுக்காக அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா உலகில் பல நாடுகள் மீன் பிடிக்கிறதுக்காக அரசு சார்பில் மானியம் கொடுப்பாங்க. ஸோ சில நேரங்கள் இந்த மானியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டவிரோதமாக மீன் பிடிக்கிறது, அதிகப்படியாக மீன் பிடிக்கிறது, கடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் வகையில் மீன் பிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியாமையோ அவங்களோட ரூல்ஸுக்கு கட்டுப்படாமையோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யப்படுது. ஸோ இதனால் நமக்கு கடல்வாழ் உயிர்கள் பார்த்திங்கன்னா அழிக்கப்படுது, மீன்கள் வந்து குறைஞ்சு போயிடுது. ஸோ இதனால தான் உலக வர்த்தக அமைப்பு WTO இருக்கு இல்லையா. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக, இந்த சட்டவிரோதமாக மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக, ஸோ இனிமேல் கடலுக்கு எந்த விதமான தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீன்வள மானியங்கள் பார்த்திங்க அப்படின்னா தடை செய்யணும், மீன் வளத்துக்காக கொடுக்கக்கூடிய மானியத்தை தடை செய்யணும்னு சொல்லி இந்த WTO வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நடைமுறைக்கு வரல. மொத்தமாக ஒரு 111 நாடுகள் வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 111 நாடுகள் இதில் கையெழுத்து போடணும். இப்போ 101வது நாடாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பந்தத்துக்கு நிகரகுவா நிகரகுவா வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இன்னொரு 10 நாடு கையெழுத்து போட்டாங்கன்னா இது நடைமுறைக்கு வந்துடும். WTOவால் இது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த மீன்வள வாணிய ஒப்பந்தம் அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு கிச்சான் மற்றும் மேனார் சதுப்பு நிலங்கள் எந்த மாநிலத்தில் உள்ளன? ஸோ கிச்சான் மற்றும் மேனார் சதுப்பு நிலங்கள் ராஜஸ்தானில் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ராஜஸ்தானில் இருக்காங்க. ஸோ இது எதுக்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி 89 ராம்சார் தலங்கள் இருந்தது இல்லையா. இப்போ இந்த 2ஐயும் புதுசாக சேர்த்துட்டாங்க. அதுக்காக தான் பார்க்குறோம். 91 ஆயிடுச்சு. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் இருக்குது? 91 இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை பார்க்குறோம். ஸோ ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறையா டைம் பார்த்துட்டோம். ஸோ இருந்தாலும் சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். ராம்சார் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சர்வதேச ஒப்பந்தம். ஈரநிலங்களை சதுப்பு நிலங்களை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் 1971 ஈரான் நாட்டில் ராம்சார் நகரில் வச்சு கையெழுத்து போட்டாங்க, அந்த உடன்படிக்கை போட்டாங்க. ஸோ அதனால தான் இது ராம்சார் உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ ராம்சார் தலங்கள் ஸோ பார்த்திங்க அப்படின்னா புதுசாக இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கிச்சான் மற்றும் மேனார் சதுப்பு நிலங்களை ராம்சார் தலங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாம் இந்தியா பார்த்திங்கன்னா 1982 1971 சைன் பண்ணியிருக்காங்க ராம்சாருங்க அப்படிங்கிற இடத்துல ஈரானில். ஸோ நாம் பார்த்திங்க அப்படின்னா இதில் எப்போ ஜாயின் பண்ணோம், இந்தியா எப்போ சைன் பண்ணோம் அப்படின்னா 1982 தான் வந்து ராம்சார் மாநாட்டில் கையெழுத்து போட்டோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதி இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களையும் ராம்சார் பட்டியலில் சேர்த்துருக்காங்க. ஸோ கிச்சான் எங்கே இருக்குது அப்படின்னா பலோடி, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய பலோடியில் இருக்குது. மேனார் பார்த்திங்க அப்படின்னா உதய்பூரில் இருக்குது. ஸோ நமக்கு சர்வதேச லெவலில் இந்தியாவை சேர்ந்த 2 ராம்சார் நிலங்கள் வந்து பட்டியல் வந்து சர்வதேச லெவலில் எது இருக்குது அப்படின்னா இந்தூரும் உதய்பூரும் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்தூரும் உதய்பூரும் வந்து நம்ம சர்வதேச லெவலில் இந்தியாவிலேருந்து சேர்க்கப்படக்கூடிய ஒரு 2 ராம்சார் தலங்கள். ஸோ நமக்கு இப்போது இந்தியாவை பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருப்போம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற 2 பறவைகள் சரணாலயங்கள் சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கள் ராம்சார் தலங்களாக நியமிக்கப்பட்டிருப்போம். ஸோ இதன் மூலிமா நமக்கு 18 இருந்த ராம்சார் தலங்கள் 2 சேர்த்ததுக்கு அப்புறமா 20 மாறிடுச்சு. ஸோ மேலும் நமக்கு இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் 20 ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா மொத்தம் 91 இருக்குது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்போ வந்து ரீசெண்டாக சேர்த்தது சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கள் சரணாலயம், பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நிவேஷக் ஷிவிர் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஸோ முதலீட்டாளர் நிதி விழிப்புணர்வு. நிவேஷக் ஷிவிர் அப்படிங்கிறது முதலீட்டாளர் நிதி விழிப்புணர்வு. பங்கு சந்தையில் பணம் போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த பணம் என்னாச்சு, லாபம் கிடச்சிதா இல்லையா
அதை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்பாடும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக முதன்முறையாக நடத்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ஸோ இதுதான் முதலீட்டாளர் நிதி விழிப்புணர்வு. ஸோ நிவேஷக் ஷிவிர் அப்படிங்கிறது இதுதான். இவங்க தான் இந்த பேரில் வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ஸோ மக்கள் பங்குகள், பணம், ஆவணங்களை விரைவாக மீட்கிறதுக்காக ஸோ அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இது. ஸோ யார் ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னா IEPFA, செபியும் நமக்கு தெரியும், செபி. ஸோ செபி ப்ளஸ் IEPFA நிதி அமைச்சகம், இந்தியாவோட நிதி அமைச்சகம். ஸோ நிதி அமைப்பு IEPFA. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராமை நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா மக்கள், ஸோ அவங்களோட கேள்வி கேட்பார் இல்லாமல் அந்த பணம் இருந்துருது. இல்லைன்னா அதை கண்டினியூ பண்ணலை, அதை இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் முடிஞ்சாலும் வந்து அந்த பணத்தை கேட்க முடியாமல் இருக்காங்க. இல்லை அவங்க இறந்துட்டாங்க, அவங்களுக்கு அடுத்தது அது யாருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே சரியாக பின்பற்றப்படாதனால மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் IEPFA, செபி ரெண்டும் சேர்ந்து இதை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நமக்கு இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். IEPFAவை என்ன சொல்லுவோம்? இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். செபியை பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது. அதில் முதலீடு போட்டவங்க விழிப்புணர்வுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த நிவேஷக் ஷிவிர் அப்படிங்கிறது. ஸோ எங்கே ஃபஸ்ட் டைமாக நடந்திருக்குன்னா மகாராஷ்டிராவில் பூனேயில் நடந்திருக்கு. ஸோ உரிமை கோரப்படாத ஈவுத்தொகை, அதாவது லாபத்தில் பங்கு ஈவுத்தொகைன்னு சொல்கிறது. ஸோ உரிமை கோரப்படாத ஈவுத்தொகை, பங்குகள் பற்றிய விழிப்புணர்வு, இந்த KYC சம்மந்தமான KYC அப்டேட் பண்ணுங்கள், நமக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குமே. ஸோ நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறது தான் அந்த KYC. ஸோ அது பற்றின விவரங்களை புதுப்பிக்கிறதுக்காக இந்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது தான் இந்த விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் தனது புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்திய நாடு எது? ஸோ சத்தியமாக இந்தியா இல்லை. இந்தியா வந்து இருக்கிற 2000 நோட்டை உள்ளே வாங்குறதுல தான் முடிவாக இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வங்காளதேசம் தான். ஸோ வங்காளதேசம் அப்படிங்கிறது புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம நோட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்தோட தந்தை காந்தியடிகள் இருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வங்காளதேசத்தோட தலைவராக இருக்கக்கூடிய ஷேக் முஜிபர் ரஹ்மான், ஸோ வங்கதேசத்தோட நிறுவனராக இருந்தவர். ஸோ அவரோட புகைப்படம் தான் அந்த இதில் இருந்தது நோட்டில். ஸோ அவங்க வந்து இதை வந்து அரசியலாக பண்ணி அதை நீக்கிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருவம் இல்லாமல் இயற்கை காட்சிகள், பாரம்பரிய அந்த வங்காளதேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சி, பாரம்பரிய கோவில், அதாவது இந்து புத்த மத கோயில்கள், தொல்பொருள் சின்னங்கள், இது எல்லாம் அச்சிட்டு நோட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த தகவலை நாம் பார்க்குறோம். ஸோ முஜிபர் ரஹ்மானோட உருவம் வந்து நீக்கப்பட்டிருக்கு, ஷேக் முஜிபர் ரஹ்மான். ஸோ அரசியல் பின்னணி தான். ஷேக் ஹசீனா வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க இல்லையா, நாம் தானே வந்து பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம் இந்தியாவை. ஸோ அவங்களோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 ஷேக் ஹசீனா பார்த்திங்கன்னா அரசு வந்து நீக்கப்பட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ புதிய இடைக்கால அரசாங்கம் யார் எடுத்து நடத்துகிறாங்க, யார் தலைமையில் இருக்குதுன்னா முகமது யூனிஸ், அவர் தலைமையில் தான் வங்காளதேசம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உருவம் இல்லாத மாதிரி இப்போ வந்து அந்த நோட்டை வெளியிட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சமமாக தேசிய அடையாளத்தை உருவாக்குறதுக்காக, அரசியலற்ற தேசிய அடையாளத்தை உருவாக்குறதுக்காக இந்த முயற்சின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சமம் அப்படிங்கிறதுனால இயற்கையை கொண்டு வந்து உள்ளே அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு அடுத்த கொஸ்டின், 2025 தென்கொரியாவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ தென்கொரியாவோட புதிய அதிபர் லீ ஜே மியூங். ஸோ இவர் தான் வந்து புதிய அதிபராக இருக்கார். ஸோ முந்தைய அதிபராக யார் இருந்தார்னா யூன் சுக் இயோல் தான் பார்த்திங்கன்னா முந்தைய அதிபராக இருந்தார். ஸோ அவர் பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. இராணுவ ஆட்சியை கொண்டு வந்ததுனால மக்கள் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இவர் யாரை தோற்கடித்து இவர் இந்த ஜெயிச்சிருக்கார், வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா கிம் முன் சூ. பேரெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க, எல்லாம் 3 தான் இருக்குது. கிம் முன் சூ. ஸோ இவரை தோற்கடித்து இவர் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூன் சுக் இயோல். ஸோ இவரை இராணுவ ஆட்சியை கொண்டு வந்து சித்திரவதை பண்ணதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பதவி நீக்கம் பண்ண சொல்லி மக்கள் வந்து போராடி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தென்கொரியாவோட புதிய அதிபராக வந்து லீ வந்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஐநா 80வது பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ ஐநாவோட 80வது பொது சபையோட தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அன்னலேனா பேர்பாக். ஸோ அன்னலேனா பேர்பாக் தான் பார்த்திங்கன்னா 80வது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு பெண் தலைவர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. அன்னலேனா பேர்பாக் பார்த்திங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்தவங்க. ஸோ ஐநாவோட பொது சபையோட 80வது அமர்வுக்கு தலைவர் பதவிக்கு 2025 இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ யூஎன் ஜென்ரல் அசம்பிளின்னு சொல்லுவோம். யூஎன் ஜென்ரல் அசம்பிளி. ஸோ பொது சபை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் அசம்பிளி. ஐநாவோட பொது சபை அப்படிங்கிறது யூஎன்ஜிஏன்னு சுருக்கமாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஆண்டுக்கு ஒரு அமர்வு நடக்கும். ஸோ ஒரு அமர்வுக்கு ஒரு தலைவர். ஸோ அந்த தலைவர் தான் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த பேர்பாக் அவர்கள். ஸோ இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. ஜெர்மனியோட முன்னாள் வெளியுறவு அமைச்சராக இருந்தவங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இப்போது. ஸோ இவங்க மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த முதல் பெண் தலைவராக பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்த பதவிக்கு வந்த மேற்கு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த முதல் பெண் தலைவர் இவங்க தான். ஸோ இவங்க யுஎன்ஜிஏவை வழிநடத்தக்கூடிய 5வது பெண்மணி. ஸோ இந்த 80 அமர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 5 பெண்மணிகள் தான் இருந்திருக்காங்க. இதில் 5வது பெண்மணி இவங்க தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா 167 நாடுகளோட ஆதரவை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஐநாவோட பொது சபை நமக்கு 1945 அமைக்கப்பட்டது. ஸோ நமக்கு தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவோட நியூயார்க்கில் இருக்குது. இதில் எத்தனை நாடுகள் உறுப்பினர் நாடுகள்னால் 193 நாடுகள் இருக்காங்க. ஸோ உறுப்பினர் நாடுகள் அனைத்து இதில் 193 உறுப்பினர் நாடுகள் இருக்காங்க. ஸோ இதில் என்ன பேசுவாங்க மீட்டிங் அப்படின்னா உலக அமைதி, பாதுகாப்பு, அபிவிருத்தி, மனித உரிமைகள், சர்வதேச சட்டம் போன்ற முக்கிய விஷயங்களை விவாதிக்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ இப்போ பொது சபையில் இவங்க அன்னலேனா பேர்பாக் ஜெர்மனியை சேர்ந்தவங்க. ஸோ அங்கேருந்து வந்த முதல் பெண் தலைவர். இந்த ஐநாவுக்கு இது 5வது பெண் தலைவர். இதுக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க. ஸோ இது 80வது அமர்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு முழு கல்வியறிவை பெற்றதாக அறிவிக்கப்பட்ட 2வது மாநிலம் எது? ஸோ ரீசெண்டாக நாம் மிசோரமை முதல் மாநிலமாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ 2வது மாநிலம்னு பார்க்கும்போது யார் அப்படின்னா கோவா தான். ஸோ கோவாவை தான் பார்த்தீங்க அப்படின்னா 2வது மாநிலமாக அறிவிச்சிருக்காங்க. அந்த மாநிலத்தோட முதல்வர் டாக்டர் பிரமோத் சாவந்த். ஸோ எந்த திட்டத்தின் கீழே இது நிறைவேற்றிருக்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா உல்லாஸ் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. கோவானா உல்லாசம்தான். ஸோ உல்லாஸ் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இந்த கல்வி செயல்படுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திட்டம் நிறைவேறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உல்லாஸ் திட்டத்தை நவபாரத் சாக்ஷத் காரியக்ரம்னு சொல்லுவோம். உல்லாஸ் திட்டத்தை. ஸோ இதன் கீழே நமக்கு பார்த்திங்கன்னா கோவா முழு கல்வி அறிவை பெற்றதாக அறிவிக்கப்பட்ட இந்தியாவோட 2வது மாநிலம். ஸோ யார் அறிவித்தாங்கன்னா அந்த கோவாவோட முதல்வர் தான். ஸோ 95% பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க. எழுத்தறிவு பெற்றவங்க அப்படிங்கிறது 95%. இந்தியாவில் இது 2வது மாநிலமாக பார்க்கப்படுது. ஸோ 2027க்குள்ளே 100% எழுத்தறிவு அடைவதை தான் இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உல்லாஸ் அப்படிங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அதுதான் உல்லாஸோட ஃபுல் ஃபார்ம். அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நவபாரத் சாக்ஷத் காரியக்ரம் அப்படிங்கிறது பெரியவர்களுக்கான எழுத்தறிவு மற்றும் வாழ்வு திறன் மேம்பாட்டு தேசிய திட்டம். ஸோ உல்லாஸ் திட்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன? நவபாரத் சாக்ஷத் காரியக்ரம் என்பது பெரியவர்களுக்கான எழுத்தறிவு மற்றும் வாழ்வு திறன் மேம்பாட்டுக்கான தேசிய திட்டம். ஸோ இதன் கீழே நமக்கு 2027க்குள்ளே 100% எழுத்தறிவு அடைவது இலக்காக சொல்லியிருக்காங்க. 95% எழுத்தறிவு பெற்றுட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், காட்பா ஆக்ட் 2024 படி புகையிலை வாங்குவதற்கான புதிய வயது என்ன? ஸோ புகையிலை வாங்குறதுக்கான புதிய வயது 21. பெண்ணின் திருமண வயது மாறி இந்த புகையிலை வாங்குவதற்கான வயது பார்த்திங்கன்னா 21. ஸோ 21 வயசு இருந்தால் புகையிலை வாங்கி பொக்குக்குன்னு அடிச்சுட்டு நேரங்காலமாக போய் சேர்ந்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா கர்நாடகா தான். ஸோ கர்நாடகா தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. புகையிலை தினத்தன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. புகையிலை ஒழிப்பு தினம்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த தினத்துக்காக அறிவிக்கப்பட்டது தான் கர்நாடக அரசால்
புகையிலை வாங்குவதற்கான புதிய வயது 18 இருந்து 21 மாற்றிருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் இந்த காட்பா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட்ஸ் அண்ட் அதர் டபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட்னு சொல்லுவோம். இந்த காட்பா ஆக்டோட ஃபுல் ஃபார்ம் சிகரெட்ஸ் அண்ட் அதர் டபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட், சிகரெட்டுகள் மற்றும் பிற புகையிலை பொருட்கள் சட்டம் தமிழில் சொன்னால். ஸோ இது இந்தியாவில் 2003 கொண்டு வரப்பட்ட ஒரு பொது சுகாதார சட்டம். இந்திய மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. 2003 கொண்டு வரப்பட்ட ஒரு பொது சுகாதார சட்டம். ஸோ இதனோட நோக்கம் பார்த்திங்கன்னா மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் வந்து புகையிலையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 2003 இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை வந்து கர்நாடக அரசு இந்த பழைய சட்டத்தில் 2024 சில மாற்றங்களை செஞ்சுட்டாங்க. ஸோ 2003 மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டதை கர்நாடக அரசு 2024 சட்டத்தின்படி சில மாற்றங்களை செஞ்சு புகையிலை வாங்குவதற்கான வயது வரம்பை 18 இருந்து 21 மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹுக்கா பார்னு சொல்லுவோம், ஹுக்கா பாரை வந்து முழுமையாக தடை செஞ்சுருக்காங்க. ஹுக்கா பார் முழுமையாக தடை செய்யப்பட்ட மாநிலம் நமக்கு கர்நாடகா தான். ஸோ பொது இடங்களில் எச்சில் துப்புறது இதுக்கும் வந்து தடை மற்றும் அபராதமெல்லாம் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லை, இந்த 21 வயது மட்டும் மாற்றினது கிடையாது. இந்த ஒற்றை சிகரெட் குச்சியை மட்டும் விற்பனை செய்கிறது தடை செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு சிகரெட்டை மட்டும் வாங்குறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. வாங்கினா பாக்கெட்டோடு வாங்குங்க அப்படின்னு. ஸோ சின்ன பசங்க வாங்கும்போது அவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு. ஸோ அப்படி இல்லாமல் அவங்க காசு நிறைய வச்சுருந்தாங்கன்னா வாங்கி கொண்டே அடிக்க வேண்டியதான். ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஒற்றை சிகரெட் குச்சிகளை விற்பனை செய்வதை தடை செய்கிறது இதெல்லாமே இது புதிய சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு கல்வி நிறுவனத்திலிருந்தும் 100 மீட்டருக்குள்ளே புகையிலை விற்பனை செய்கிறதையும் தடை செஞ்சுருக்காங்க இந்த கர்நாடக அரசு. ஸோ நல்ல இதுதான். ஆனால் 21ங்கிறதும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்னோடய அபிப்பிராயம். சுத்தமாக அதற்கு தடையே செஞ்சுட்டா, விற்காமல் இருந்துட்டா ரொம்ப நல்லது. ஸோ கும்ரம் பீம் பாதுகாப்பு சரணாலயம் எங்கே அமைந்துள்ளது? ஸோ கும்ரம் பீம் பாதுகாப்பு சரணாலயம், புலிகள் சரணாலயம் தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெலுங்கானா அரசு மத்திய இந்தியாவில் புலிகள் பாதுகாப்புக்கு முக்கியமான ஒரு இடத்தை அதிகாரப்பூர்வமாக சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. அதுதான் கும்ரம் பீம் அப்படிங்கிறது. ஸோ புலிகள் போகிற வலைத்தடத்தை பாதுகாக்கிறதுக்காகவும் வனவிலங்குகளோட பரப்புகளை இணைக்கிறதுக்காகவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தான் இது. ஸோ கும்ரம் பீம் தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ கும்ரம் பீம் பாதுகாப்பு சரணாலயம் தெலுங்கானாவில் அமைந்த ஒரு புலி பாதுகாப்பு சரணாலயம். ஸோ இது தெலுங்கானாவையும் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை இணைக்கும் புலி வழித்தடத்தில் முக்கிய இடமாக பார்க்கப்படுது. பரப்பளவுன்னு பார்க்கும்போது 1493 சதுர கிலோமீட்டர். ஸோ இந்த கும்ரம் பீம் பாதுகாப்பு சரணாலயம் புலிகளுக்காக ஜாலியாக போயிட்டு வர்றதுக்காக, புலிகள் நாம் இல்லை. ஸோ 1493 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இது. தெலுங்கானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களை இணைக்கக்கூடியது. ஸோ புலிகள் மற்றும் பிற வனவிலங்குகளுக்கான வாழ்விட இணைப்பை பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நமக்கு 1972 அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க தெலுங்கானா அரசு. நெக்ஸ்ட்டு, எந்த மாநில அரசு முன்னாள் அக்னி வீரர்களுக்கு காவல்துறையில் 20% இடஒதுக்கீடு அறிவித்திருக்குது? ஸோ 20% இடஒதுக்கீடு உத்தரப்பிரதேசம். ஸோ இதுக்கு முன்னாடியும் சில மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க அக்னி வீரர்களுக்கு 10%. ஸோ 20% அறிவித்த முதல் மாநிலம் இதுதான், உத்தரப்பிரதேசம் தான். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு அக்னி வீரர்களுக்கு சில மாநிலங்கள் பார்த்திங்க அப்படின்னா தொழில் தொடங்கிறதுக்காக மானியமும் கொடுத்துருப்பாங்க, அதில் முன்னுரிமையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அக்னி வீரர்கள் அப்படிங்கிறது யாருன்னு நம்ம பார்த்துருப்போம். அக்னிபத் திட்டம் மத்திய அரசோட தற்காலிக இராணுவ ஆட்சேர்ப்பு திட்டம், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருது. ஸோ திட்டம் பார்த்திங்க அப்படின்னா அக்னிபத் திட்டம் மத்திய அரசோட தற்காலிக இராணுவ ஆட்சேர்ப்பு திட்டம். ஸோ முன்னாள் அக்னி வீரர்களுக்கு காவல்துறையில் 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச இது வந்து முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எந்தெந்த வகையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்னா, பிஎஸ்சி ப்ரொவினிக்கல் ஆர்ம்டு கான்ஸ்டபிளட்ரி அப்படிங்கிறது. ஸோ மவுண்டட் கான்ஸ்டபிள், தீயணைப்பு வீரர், கான்ஸ்டபிள், ஸோ இந்த மாதிரி பதவிகள், கான்ஸ்டபிள், மவுண்டட் கான்ஸ்டபிள், தீயணைப்பு வீரர், இந்த மாதிரி இடஒதுக்கீடுகளில் 20% வந்து இந்த மாநில அரசு உத்தரப்பிரதேசம் வழங்கியிருக்காங்க. ஸோ கூடுதல் சலுகையாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வருட வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க இந்த அக்னி வீரர்களுக்கு. ஸோ இடஒதுக்கீடு எல்லாருக்கும் தான், ஓசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டியாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி 20% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரே போட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில்.
ஸோ அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது நம்ம வந்து 2022 ஆண்டில் இந்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இளைஞர்கள் இந்திய இராணுவம், விமானப்படை மற்றும் கப்பற்படையில் ஒரு 4 ஆண்டுக்கு அக்னி வீரர்களாக பணியாற்றுவாங்க. அது ஒரு டெம்ப்ரவரி ஜாப் தான். 17 வயசுலேருந்து 21 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்திலையோ, விமானப்படையிலையோ, இல்லை கப்பற்படையிலையோ, கடற்படையிலையோ 4 ஆண்டுகளுக்கு அக்னி வீரர்களாக பணியாற்ற அனுமதிக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் ஒரு 6 மாத பயிற்சியும் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா சேர்றவங்களில் ஒரு 100 பேர் சேர்றாங்க அப்படின்னா 25% அக்னி வீரர்கள் மட்டும் செயல்திறன் அடிப்படையில் வழக்கமான சேவையில் சேர்க்கப்படுறாங்க. மீதமுள்ள 75 பேர் பார்த்திங்கன்னா அந்த 4 வருஷம் கழித்து திருப்பி அனுப்பப்படுவாங்க. அவங்களுக்கு உண்டான நிவாரணத் தொகை, அவங்க வேலை செஞ்சதுக்கு உண்டானது எல்லாத்தையும் கொடுத்து திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ திருப்பி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காக தான் இந்த மாநில அரசு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஸோ அதில் 20% காவல்துறையில் இடஒதுக்கீடு கொடுத்தது உத்தரப்பிரதேசம் முதல் டைமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலுக்கு பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அக்னி வீரர்கள் வீட்டுக்கு வராங்க இல்லையா, ஒரு 75% பேர், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச அரசு அவர்கள் பின்வரும் வாழ்க்கையை பாதுகாக்கும் வகையில் காவல்துறையில் வேலைவாய்ப்பு வழங்குது. ஸோ இது அரசோட அதாவது உத்தரப்பிரதேச அரசோட முன்னோடி திட்டமாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு 2025 ஆண்டு பாதுகாப்பு முதலீட்டு விழாவில் எத்தனை சிறப்புமிக்க சேவை விருதுகள் வழங்கப்பட்டன? ஸோ பாதுகாப்பு முதலீட்டு விழா இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம். இது 2வது கட்டம். ஸோ இது 2வது கட்ட சிறப்புமிக்க சேவை விருதுகள் பார்த்திங்க அப்படின்னா 92 கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுவும் நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் தான் ராஷ்டிர பவனில் கொடுப்பாங்க, குடியரசுத் தலைவர். ஸோ இது பாதுகாப்பு முதலீட்டு விழா 2025 கட்டம் 2. இந்த 92 கொடுத்தது கட்டம் 2ல் கொடுத்துருக்காங்க. இது சிறப்புமிக்க சேவை விருதுகள்னு சொல்லுவோம். ராஷ்டிரபதி பவன் புதுடெல்லியில். ஸோ நம்ம இந்த விருதையும் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் கொடுப்பாங்க. இப்போ 92 சிறப்பு சேவை விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. விருதுகளோட வகைகள் பார்க்கும்போது PVSMனு சொல்லுவோம். PVSM அதாவது பரம் விஷித் சேவா பதக்கம். பரம் விஷித் சேவா பதக்கம் இதில் ஒரு 30 விருது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி UYSM உத்தம யுத்த சேவா பதக்கம். உத்தம யுத்த சேவா பதக்கம் இதில் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது AVSM. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதி விசிஷ்ட் சேவா பதக்கம் இதில் ஒரு 57 கொடுத்துருக்காங்க. ஸோ பரம் விசிஷ்ட் சேவா பதக்கத்தில் 30, உத்தம யுத்த சேவா பதக்கத்தில் 5, அதி விசிஷ்ட் சேவா பதக்கத்தில் 57. ஸோ இந்த விருதுகளோட வகைகள் இதுதான். ஸோ இதில் 92 கொடுத்துருக்காங்க. பங்கேற்ற அமைப்புகள் பார்த்திங்கன்னா இந்திய ஆயுதப்படைகள், இந்திய கடலோர காவல்படை, எல்லை சாலைகள் அமைப்பு. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ராஷ்டிரபதி பவனில் ரீசெண்டாக மே 22 பார்த்துருப்போம். பாதுகாப்பு முதலீட்டு விழா கட்டம் 1ல் கொடுத்தது 6 கீர்த்தி சக்ரா கொடுத்துருப்பாங்க. 33 சௌரிய சக்ரா விருது கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக 39 கொடுத்துருப்பாங்க. பாதுகாப்பு முதலீட்டு விழா கட்டம் 1ல் 39 விருதுகள். அதில் 6 கீர்த்தி சக்ரா, 33 சௌரிய சக்ரா. இது மே 22 நம்ம பார்த்தது. அடுத்த கொஸ்டின், மிஸ் வேர்ல்டு 2025 திறமை சுற்றின் வெற்றியாளராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ இது மிஸ் வேர்ல்டு இல்லை, மிஸ் வேர்ல்டில் நடந்த டேலண்ட் சுற்று. ஸோ ஒவ்வொரு சுற்றாக நடக்கும் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலண்ட் சுற்றில் யார் வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கேசியா செம்ப்ரிங், மோனிகா கேசியா செம்ப்ரிங் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க டேலண்ட் சுற்றில். ஸோ அவங்களோட டேலண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே நடந்தது நமக்கு மிஸ் வேர்ல்டு பார்த்திங்க அப்படின்னா 3வது நமக்கு இந்தியாவில் இது 3வது டைமாக நடக்குது. ஹைதராபாத்தில் நடக்குது. இதுக்கு முன்னாடி மும்பை, டெல்லியிலலாம் நடந்திருக்கு. ஸோ உலக அழகி போட்டி 72வது உலக அழகி போட்டி இது. ஸோ 72வது உலக அழகி போட்டி இந்தியாவில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. ஸோ இடம் பார்த்திங்க அப்படின்னா ஷில்பகலா வேதிகா அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு ஹைதராபாத்தில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு சுற்றா வந்து கடைசியாக ஆல் ஓவர் அப்படிங்கிற மாதிரி வந்து தான் மிஸ் வேர்ல்டு வருவாங்க. ஸோ இதில் திறமை சுற்று அப்படின்னு வெற்றி பெற்றவங்க யார் அப்படின்னா மிஸ் இந்தோனேஷியாவாக இருக்கக்கூடிய மோனிகா கேசியா செம்ப்ரிங். ஸோ இவங்க பியானோ இசையை வாசித்து இந்தியா மற்றும் இந்தோனேஷியா மெல்லிசைகளை வாசித்து தான் இந்த ப்ரைஸை வின் பண்ணியிருக்காங்க. டேலண்ட் சுற்றில் முதல் ப்ரைஸை வாங்கினவங்க. ஸோ மிஸ் இந்தோனேஷியா டேலண்ட் சுற்றில் பியானோவை வாசித்து தான் மோனிகா கேசியா செம்ப்ரிங் அவங்க பேர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2வது ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடல்
குட்னஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற பாடலை பாடி மிஸ் கேமரூன் நாட்டை சேர்ந்த இசி பிரின்சஸ் 2வது ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. இசி பிரின்சஸ். ஸோ 3வது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பாலே நடனம்னு சொல்லுவாங்க. அந்த பெருவரலை மட்டும் ஊனி டான்ஸ் ஆடுவாங்களா, எல்லா காலு கையெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நடனம் தான் பாலே நடனம்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதை ஆடி 3வது இடத்துல யார் இருக்காங்க, அவங்க டேலண்ட்டை காமிச்சுன்னா மிஸ் இத்தாலி ஷியாரா எஸ்போசிட்டோ இது 3வது ப்ளேஸில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு உலக அழகி போட்டியில் நடந்தது. ஸோ உலக அழகி யார்? நெக்ஸ்ட்டு 2025ஆம் ஆண்டுக்கான மிஸ் வேர்ல்டு பட்டத்தை யார் வென்றார்? ஸோ மிஸ் வேர்ல்டு பட்டை 2025 யார் வென்றாங்கன்னா தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஓபல் சுச்சாட்டா ஸ்வாங்ஸ்ரீ. ஸோ ஓபல் சுச்சாட்டா ஸ்வாங்ஸ்ரீ தான் வந்து இந்த ஆண்டுக்கான மிஸ் வேர்ல்டு உலக அழகி. ஸோ இது நமக்கு அங்கே தான் நடந்துச்சு. ஸோ மொத்தம் 107 நாடுகள்லேருந்து பங்கு பெற்றாங்க. தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஓபல் சுவாங்ஸ்ரீ தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ தாய்லாந்துலேருந்து இதை வாங்குகிற முதல் மிஸ் வேர்ல்டு தான் இவங்க. அந்த பெருமை இவங்களுக்கு தான். தாய்லாந்தோட முதல் மிஸ் வேர்ல்டு இவங்க தான். ஸோ நாம் இந்தியாவில் வந்து 6 பேர் வாங்கியிருப்பாங்க. 6 உலக அழகிகள் இருக்காங்க. ஸோ இதில் இந்த உலக அழகி 2025 முதல் ரன்னர் அப் யார் அப்படின்னா அட்மாசு ஹாசெட் டெரேஜே அட்மாசு. இவங்க தான் முதல் ரன்னர் அப். இவங்க எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ நமக்கு இந்தியாவோட நிலை என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ நந்தினி குப்தா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் 8 கூட இடம்பெறல. மிஸ் இந்தியா நந்தினி குப்தா கலந்துக்கிட்டாங்க இந்தியா சார்பாக. டாப் 8 இடம்பெறலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த சுற்று வரைக்கும் போயிருக்காங்க. அப்புறம் டாப் 8 அப்படின்னு வரும்போது அவங்க அதில் இல்லை. ஸோ அதுதான் நமக்கு இந்த நிலைமை, இந்தியாவோட நிலைமை இந்த ஆண்டு. ஸோ இதோட முந்தைய வெற்றியாளர் மிஸ் வேர்ல்டு 2024 யாருன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா. மிஸ் வேர்ல்டு 2024 பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா, செக் குடியரசை சேர்ந்தவங்க. ஸோ இந்தியாவோட மிஸ் வேர்ல்டு வரலாறு அப்படிங்கும்போது மொத்தம் 6 முறை பட்டம் வாங்கியிருக்காங்க இந்தியாவில். கடைசி மிஸ் வேர்ல்டு இந்தியாவிலேருந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா 2017 மனுஷி ஷில்லர் தான் 2017 கடைசியாக மிஸ் வேர்ல்டு இந்தியாவிலேருந்து வாங்கினவங்க. ஸோ கடந்த ஆண்டு 2024 இந்தியா சார்பாக சினி செட்டி வாங்கியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து டாப் 8 இருந்தாங்க, பட் மிஸ் வேர்ல்டு வாங்கலை. நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எப்படியே எந்த பக்கம் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ G7 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளது? நமக்கு பார்த்திங்கன்னா கனடாவில் தான். கனனாஸ்கிஸ் ஆல்பர்ட்டா அப்படிங்கிற இடத்துல தான் நடக்க போகுது. கனனாஸ்கிஸில் தான் இது நடக்க போகுது. ஸோ கனனாஸ்கியில் இது 2வது டைமாக நடக்குது G7 மாநாடு. முதல்ல எப்போ நடந்துச்சுன்னா 2002 நடந்துச்சு. ஸோ 2002 முதல்ல நடந்துச்சு. இப்போ 2வது டைமாக நமக்கு இங்கே நடக்குது கனடாவில். ஸோ இது இப்போ நடக்கிறது 2025 நடக்குது பார்த்திங்க அப்படின்னா 51வது ஆண்டு. ஸோ 50வது ஆண்டு நிறைவு நாளை நம்ம கொண்டாடுறோம் G7 ஆரம்பித்து. ஸோ 51வது ஆண்டு நடைபெறும் நாள் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 15 17 வரைக்கும் நடக்க போகுது இந்த உச்சி மாநாடு. ஸோ இது 50வது நிறைவு நாள்னு கூட சொல்லலாம், 50 ஆண்டு நிறைவு நாள்னு கூட சொல்லலாம். 1975 அமைக்கப்பட்டது. ஸோ விவாதிக்கப்படும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா காலநிலை மாற்றம், உலகளாவிய பாதுகாப்பு, பொருளாதார ஸ்திரத்தன்மை, டிஜிட்டல் மாற்றம், புவியியல் அரசியல் அமைதி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முதல் டைமாக இந்தியா 6 ஆண்டுகளில் முதல் டைமாக பங்கேற்கலை. ஏன்னா நமக்கு கனடா கூட ஒன்றும் செட் ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம பிரதமர் கலந்துக்கல, அவங்களும் அழைப்பு விடலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் 6 ஆண்டுகளில் இந்தியா முதல் டைமாக பங்கேற்கலை அப்படிங்கிறது தான் நமக்குள்ளே ஒரு பனிப்போர் போயிட்டுருக்கு. அதனால தான். ராஜீவ்காந்தி வான் சம்வர்தன் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ராஜீவ்காந்தி வான் சம்வர்தன் யோஜனா. ஸோ இது பார்த்திங்கன்னா வான் சம்வர்தன் யோஜனா. ஸோ நமக்கு பங்கேற்கும் நாடுகளும் அதோட பிரதமர்களையும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பங்கேற்கும் நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா G7 உறுப்பினர்கள் கனடா. ஸோ கனடாவோட பிரதமர் யார்? இப்போ தானே அப்பாயின்ட் பண்ணியிருப்போம், மார்க் கார்னி. அடுத்தது ஃப்ரான்ஸோட அதிபர் யார்? நம்ம பயணம் போயிட்டு வந்தார், சுற்றுப்பயணம், இமானுவேல் மேக்ரோன். ஸோ ஜெர்மனி இப்போ தான் ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்போம், ஃபெட்ரிக் மெர்ஸ். இட்டாலியோட பிரதமர் ஜார்ஜியா மெலோனி. ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா. யுனைடெட் கிங்டம் யார்? கெய்ர் ஸ்டார்மர், யுனைடெட் கிங்டம். ஸோ அமெரிக்காவோட ஜனாதிபதி நம்ம ட்ரம்ப். ஸோ இவங்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்க போகிறாங்க நம்ம இந்தியாவை தவிர.
ஸோ அடுத்த கொஸ்டின் தான் வந்து ராஜீவ்காந்தி வான் சம்வர்தன் யோஜனா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இமாச்சல பிரதேசம். இது காடுகளை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இமாச்சல் பிரதேசம் தான். ஸோ இந்த திட்டத்தோட பேர் தான் நமக்கு ராஜீவ்காந்தி வான் சம்வர்தன் யோஜனா. இது வனங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ ஜூன் 2 தொடங்கியிருக்காங்க. ஸோ எங்கேனா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமீர்பூர் அப்படிங்கிற இந்த ஹமீர்பூர் அப்படிங்கிற இடத்துல இதை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை தொடங்கியவர் அந்த மாநிலத்தோட முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா சுக்வீர் சிங் சுகு. முதல்வர் சுக்வீர் சிங் சுகு தான் பார்த்திங்கன்னா இதை அறிவிச்சிருக்காரு, தொடங்கியிருக்காரு. ஸோ அங்கே உள்ளூர் அந்த மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவும் அதே வேளையில் பழந்தரும் மரங்களை நட்டு சீரழிந்த வன நிலங்களை வந்து பசுமையாக்கிறதுக்காகவும் தான் இந்த பசுமை காடுகளை மீட்டெடுக்கிறதுக்கான திட்டம். ஸோ அங்கே உள்ளூர் மக்களுக்கு இதனால் வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி அந்த காடுகளை பாதுகாக்கிறதுக்காக சீரழிந்த அந்த வன நிலங்களை வந்து பசுமையாக்கிறதுக்காக பழம் கொடுக்கக்கூடிய மரங்களை நடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம். நெக்ஸ்ட்டு வனங்களை பாதுகாக்கிறது, பழந்தரும் மரங்களை நட்டு வனங்களை பாதுகாக்கிறதுக்காக. செம்மொழி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? செம்மொழி தினம் நமக்கு ஜூன் 3. ஸோ செம்மொழி தினம் நம்ம யாருடைய பிறந்த நாள்? ஸோ முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்களோட 102வது பிறந்த தினத்தை தான் நம்ம செம்மொழி தினமாக பார்க்குறோம். ஸோ அவரோட பிறந்த நாளை தான் செம்மொழி தினம். ஸோ இந்த ஆண்டு வந்து 102வது தினம், பிறந்த தினம் ஜூன் 3. ஸோ மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட 102வது பிறந்த நாளை ஒட்டி நமக்கு செம்மொழி நாள் விழா, 2025ஆம் ஆண்டுக்கான செம்மொழி தமிழ் விருது வழங்கும் விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நமக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் நடந்தது. நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ 2025ஆம் ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ செம்மொழி அவர் பேரில் கொடுக்கக்கூடிய விருது கண்டிப்பாக கொஸ்டினில் வரும். ஸோ கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை முனைவர் தாயம்மாள் அரவாணனுக்கு நம்ம முதல்வர் வந்து வழங்கியிருக்காரு. ஸோ இதோட விருது தொகை பார்த்திங்கன்னா 10 லட்சம். ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெயரால் கொடுக்கக்கூடிய செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முனைவர் தாயம்மாள் அரவாணன். ஸோ அவங்க ஒரு முனைவர். ஸோ அவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் கருணாநிதி அவர்களோட சிலையும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ விருது பெற்ற தாயம்மாள் பார்த்தீங்க அப்படின்னா 1944 மே 23 கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேந்தன்புதூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவங்க. ஸோ இவங்க குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு என்ற தலைப்பில் ஆய்வு செஞ்சு தான் முனைவர் பட்டத்தை வாங்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அறிஞர்களுக்கு மாதந்தோறும் 4500, வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு 3500, எல்லை காவலர்களுக்கு 5500, இந்த மாதிரி உதவித்தொகைகளில் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு இருந்தது. ஸோ இந்த ஆண்டு முதல் அது 7500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும்னு சொல்லி நமக்கு சட்டசபையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ அதற்கான அரசாணையை முதல்வர் வெளியிட்டு முதல்ல 5 பேருக்கு இந்த உதவித்தொகையை வழங்கியிருக்காரு அந்த நிகழ்வுகளில். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு செய்தித்துறை சார்பாக உருவாக்கப்பட்ட 4 ஆண்டு சாதனை மலர் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது நம்ம திமுக அரசோட 4 ஆண்டு சாதனை மலர். ஸோ அது மட்டும் இல்லை, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவன சார்பில் தயாரிக்கப்பட்ட ராஜேந்திரன் சங்கர வேலாயுதன் எழுதிய தமிழ் வினையடிகள் வரலாற்று மொழியில் ஆய்வு. ஸோ ராஜேந்திரன் சங்கர வேலாயுதன் எழுதிய தமிழ் வினையடிகள் வரலாற்று மொழியில் ஆய்வு மற்றும் பாரா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதிய சங்க இலக்கிய சொல்வளம், இந்த நூல்கள்லாம் அந்த நிகழ்ச்சிகளை வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ எல்லாம் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உலக சைக்கிள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ஜூன் 3ஆம் தேதி. ஸோ ஜூன் 3ஆம் தேதி உலக சைக்கிள் தினம் அனுசரிக்கிறோம். வேர்ல்டு பைசைக்கிள் டேன்னு சொல்லுவோம். தீம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளிங் ஃபார் எ சஸ்டைனபிள் ஃப்யூச்சர், நிலையான எதிர்காலத்திற்கான சைக்கிள் ஓட்டுதல். ஸோ சைக்கிள் ஓட்டுறதுனால நமக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லது. ஏன்னா எரிபொருள் இருக்காது. எரிபொருள் இருந்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். ஸோ இதில் இருக்கும்போது நம்ம உடலுக்கும் ஆரோக்கியம், அதுக்காகவும் எடுத்துக்கலாம் இந்த பைசைக்கிள் டேவை. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் இதை எடுத்துக்கலாம். ஸோ சைக்கிள் ஓட்டுறதுனால நமக்கு எவ்வளோ நன்மை இருந்திருக்கு. ஸோ முன்னையெல்லாம் சைக்கிள் மட்டும்தான் இருந்தது, யார்கிட்டையாவது தான் கார் இருக்கும். இப்போ யார்கிட்டையாவது தான் சைக்கிள் இருக்குது, எல்லார்ட்டையும் கார் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு, கொற்றவை ஆன்லைன் வணிகத்தளத்தை உருவாக்கியது யார்? ஸோ கொற்றவை அப்படிங்கிற ஆன்லைன் வணிகத்தளத்தை யார் உருவாக்கியிருக்காங்கன்னா ஜோகோ கார்ப்பரேஷன். ஸோ ஜோகோ கார்ப்பரேஷன் நமக்கு தெரியும், சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ ஐடியில் போயிட்டு சேரணும் அப்படின்னா இந்த ஜோகோ கம்பெனி வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை தூக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த ஜோகோ கம்பெனி தான் இது.
ஸோ கொற்றவை என்பது ஒரு ஆன்லைன் வணிகத்தளம். இதை ஜோகோ நிறுவனம் தான் உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ஆன்லைன் தளம் பார்த்திங்கன்னா, இந்த கிராமப்புற பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தங்கள் தயாரிப்புகளை, அதாவது கைவினைப் பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கிராமப்புறத்தில் வீட்டில் இருந்து தயாரிக்கக்கூடிய கைவினைப் பொருட்கள். ஸோ இதை வந்து ஆன்லைனில் விற்பனை செய்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு வணிகத்தளம் தான் இந்த வணிகத்தளம் கொற்றவை. ஸோ தங்கள் தயாரிப்புகளை புகைப்படம் எடுத்து விவரத்தோடு அந்த தளத்தில் பதிவேற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஜோகோவோட ஹெட்டு யார்? ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. நமக்கு ஜோகோ எப்போ வந்து நிறுவப்பட்டது? 1996 நிறுவப்பட்டுச்சு. ஸோ அது நிறுவப்படும் போது அதோட பேர் வேறு, இப்போ தான் அதோட பேர் ஜோகோ. ஸோ அதுக்காக தான் இது. இந்த கிராமப்புறத்தில் இருந்த எப்பயுமே இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசானில் நம்ம வீட்டில் இருந்து லேடிஸ் ஏதாவது தயாரிக்கிறாங்கன்னா அதில் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் வணிகத்தளம் தான் இதுவும். அதோட பேர் கொற்றவை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உலகளாவிய ரன்னிங் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ ரன்னிங் தினம் அப்படின்னது ஓடுறது, காலையில் எழுந்திரிச்சு ஓடுறது, ஒரே ஓட்டமாக ஓடுறது இல்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஓட்டமாக ஓடணும் அப்படிங்கிறதுக்கானது, உடலுக்கான எக்ஸசைசஸ் பண்ணுறதுக்கான ஒரு நாள் தான். ஸோ இப்போ ஜூன் 4 அப்படிங்கிறது எப்பயுமே ஜூன் மாதத்துக்குரிய வரக்கூடிய முதல் புதன்கிழமை கொண்டாடுவோம். ஸோ இந்த நாள் முதல் புதன்கிழமை கொண்டாடக்கூடிய நாள். ரன்னிங்கோட அருமை பெருமைகளை, விழிப்புணர்வுகளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்கான நாள் தான். ஸோ எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெட்னஸ்டே செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த குளோபல் ரன்னிங் டே. ஸோ இது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஜூன் 4 வெட்னஸ்டே வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சட்டவிரோதமாக பதிவு செய்யப்படாத மற்றும் கட்டுப்பாடற்ற மீன்பிடித்தலுக்கு எதிரான சர்வதேச போராட்ட தினம். ஸோ நான் இப்போ தானே அந்த மீன்வளத்துறை ஒப்பந்தம் அதை பார்த்தோம். ஸோ எந்த நாடு? 101வது நாடாக நிகரகுவா வந்துச்சு. இந்த மீன் வளத்துக்காக வந்து இந்த மானியம் கொடுக்கறதெல்லாம் தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த நாளில் ஒரு இது, அந்த நாள் தான் இது. ஸோ இந்த நாள் அறிவிக்கப்பட்ட விஷயந்தான் அது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 5 தான். ஸோ ஜூன் 5 தான் இந்த நாள். சட்டவிரோதமாக மீன் பிடிக்கிறது, அதாவது அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி மீன் பிடிச்சா போதும், அப்போ தான் வந்து கடலுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா அப்படிங்கிறத பார்த்து இந்த உலக நாடுகள் பார்த்திங்கன்னா அந்த கடலோட பாதுகாப்பை கெடுக்கிற மாதிரி எதையோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மீனும் அழிஞ்சு போயிடும், அந்த கடலும் சேதாரமாயிரும். ஸோ அதுக்கான ஒரு விழிப்புணர்வுனால தான் உலக நாடுகளிடையே ஏற்படுத்துறதுக்காக இந்த ஜூன் 5 பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் த ஃபைட் அகைன்ஸ்ட் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் இந்த நாளை சொல்லும்போது. புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் தேர்வு எது? புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் தேர்வு பார்த்திங்கன்னா FLNAT. ஸோ இந்த திட்டத்தின் கீழே நடத்தப்படக்கூடிய தேர்வு FLNAT. ஸோ புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டத்தை நம்ம NILPன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சொல்லும் போது NILP. ஸோ இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? NILPயோட ஃபுல் ஃபார்ம் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். தமிழில் சொல்லும்போது புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே நடத்தப்படும் தேர்வு தான் நமக்கு FLNAT. ஸோ ஏன் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே இந்த தேர்வை எழுதி நம்ம தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். ஸோ இது என்ன அப்படின்னா, 15 வயசுக்கு மேற்பட்ட கல்வி அறிவில்லாத பெரியவர்கள். ஸோ 15 வயசுக்கு மேற்பட்ட இருக்க கல்வி அறிவில்லாத பெரியவர்களுக்கு, அதுக்கு மேலே எத்தனை வயசாக வேணால் இருக்கலாம். ஸோ 15 வயசுக்கு மேற்பட்ட கல்வி அறிவில்லாத பெரியவர்களுக்கு ஒரு தேர்வு நடத்தி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு தேர்வை நடத்தி அவங்களுக்கு கல்வி அறிவை புகட்டுறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம். ஸோ அதுதான் இது. ஸோ அதை நடத்தியிருக்காங்க 2024 ஜூலைலேருந்து இப்போது 2025 மார்ச் வரைக்கும் நடந்ததில், இந்தியா ஃபுல்லாக நடந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா FLNAT தேர்வுக்கான காலம் அதுதான். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முன்னணியில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ FLNAT அப்படிங்கிறது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்டு நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ FLNATயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்டு நியூமரசி அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு மதிப்பீட்டு தேர்வு.
ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன? கல்வி அறிவில்லாத பெரியவர்களுக்கு படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு சும்மா சின்ன சின்ன கணக்கெல்லாம் போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாடம் சொல்லி கொடுத்து இந்த மதிப்பீட்டு தேர்வு இருக்கு இல்லையா, அந்த FLNAT, அதன் மூலயமா எக்ஸாம் வச்சு அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கறது. ஸோ இந்த எக்ஸாமில் முன்னணி மாநிலங்கள் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். எத்தனை பேர் எழுதியிருக்காங்க தெரியுமா? 5,09,694 பேர் இந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. எத்தனை தேர்ச்சி தெரியுமா? 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. எவ்வளோ பெருமையான விஷயம் இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க எழுதி 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க இந்த FLNAT அப்படிங்கிற எக்ஸாமில். ஸோ திரிபுரா பார்த்தீங்கன்னா 95.1% 2வது இடத்துலையும், டெல்லி பார்த்தீங்கன்னா 99.3% 3வது இடத்துலையும் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதை தில்லியில் எழுதினவங்க 7,959 பேர் தான். திரிபுராவில் எழுதினவங்க 14,179 பேர். ஸோ பின்தங்கிய மாநிலங்கள் இருப்பாங்க இல்லையா, முன்னணி மாநிலங்கள் இருந்தால் பின்தங்கிய மாநிலங்கள் இருக்கணும். ஸோ பின்தங்கிய மாநிலத்தில் கடைசி பிளேஸில் இருக்கிறது உத்தரகாண்ட் தான். 5.7% தேர்ச்சி விகிதம் தான் நடந்திருக்கு. ஸோ குஜராத் பார்த்திங்கன்னா 87.19%. ஹிமாச்சல் பிரதேசம் பார்த்திங்கன்னா 88.3%. ஸோ இதன் அடிப்படையில் இவங்கெல்லாம் பின்தங்கிய மாநிலங்களாக பார்க்கப்படுறாங்க. ஸோ இந்தியா முழுதும் நடந்த தேர்வில் நம்ம தமிழ்நாடு ஃபஸ்ட்டு 100% இருக்குது இந்த எழுத்தறிவு திட்டத்தின் கீழே. ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் 1லேருந்து 5 வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் 6ஆம் தேதிக்கு மேலே பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.